அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 743வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு விவசாயிகளின் உண்மையான தேவைகள் என்னென்ன என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சி ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாக நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு SK மதிவாணன் அவர்கள். திரு மதிவாணன் அவர்கள் காரைக்காலை சார்ந்த ஒரு முன்னோடி விவசாயி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் திரு மதிவாணன், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். உங்களுடன் நேர்காணலில் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். உங்கள் சொந்த ஊர் எங்க இருக்குது திரு மதிவாணன்? எங்க பிறந்து வளர்ந்தீங்க? சார், என்னுடைய சொந்த ஊர் கொள்ளிடம், சீர்காழி சிதம்பரத்துக்கு நடுவுல இருக்கு. பள்ளி கல்வி எல்லாம் எங்க படிச்சீங்க? சொந்த ஊர்ல தான் சார், கொள்ளிடம் தான். கொள்ளிடத்திலே படிச்சீங்க. எதுவரை படித்திருக்கீங்க? நான் படிச்சது அப் டு SSLC கொள்ளிடத்துல, அதுக்கப்புறம் PUC மயிலாடுதுறையில, அதுக்கப்புறம் BSc அண்ணாமலை யூனிவர்சிட்டியில. BSc அண்ணாமலை யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். செகண்ட் இயர்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணி ஒரு 15 இயர்ஸ் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இந்தியாவில் சர்வ் பண்ணியிருக்கேன். இனிஷியல் பெங்களூரு, அதுக்கப்புறம் போஸ்டிங் டெல்லி, அதுக்கப்புறம் அகைன் உதம்பூர், அதாவது ஜம்மு காஷ்மீர், தென் பூனே டு கரக்பூர், அதாவது கல்கட்டா. ஹார்ட் டிஸ்க் கூட கிடையாது அந்த கம்ப்யூட்டர்ல. நாங்கள் IIT கரக்பூர்ல இருந்து சாஃப்ட்வேர்லாம் வாங்கிட்டு வந்து ஒர்க் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணோம். அதுக்கு வந்து ஸ்குவாட் லீடர் அதுக்கு பேர் வாங்கிட்டாரு, அவர் பேர் வாங்கிட்டாரு. பேர் இந்த சென்ஸ் அவருடைய கீழே தான் நான் ஒர்க் பண்றேங்கிறதுனால பேரெல்லாம் அவருக்கு. அவர் கடைசியா ப்ரொமோட் ஆகி டெல்லிக்கு போனார், என்னை கூப்பிட்டாரு. இந்த மாதிரி ஏன் அவுட் ஆஃப் சீரீஸ் போனாலும் என்ன, நீ ஏர்ஃபோர்ஸ்ல அங்க சிவிலியனா ஒர்க் பண்ணலாம் வா அப்படின்னாரு. இல்ல சார், நான் விவசாயம் பண்ண போறேன் அப்படின்னு. உடனே ஷாக் ஆயிட்டாரு. சார், நான் சொல்றது 1993ல, I'm talking about 1993. ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. உடனே எல்லாரையும் கூப்பிட்டு, வாரண்ட் ஆஃபீஸர், MW, மாஸ்டர், எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க அசம்பிள் பண்ணி, என்ன நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், நல்ல இது கொடுக்குறேன், என்ன போனா விவசாயம் பண்ண போறாங்கிறான், எல்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்கயா அப்படின்னு. அதுல என்ன பியூட்டினா சார், அதுல இருந்த அத்தனை பேரும் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த இந்தியா. அதுல ஒரு பஞ்சாபி அவர் சொன்னாரு, எனக்கு 50 ஏக்கர் நிலம் இருக்கு. நாங்கெல்லாம் வந்து ஒரு ஆள் இதுல மிலிட்ரியில இருக்கோம், நான் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கேன், என் தம்பி கனடால இருக்கான், ஒருத்தன் விவசாயம் பண்றான். இதுல ரொம்ப மோசமா இருக்கிறது விவசாயம் பண்ண சார். பஞ்சாப்ல 1993லயே பஞ்சாப்ல மோசமா இருக்குன்னு அவர் சொல்றாரு சார். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல விவசாயம் எல்லாம். தயவு செய்து நீ ஏர்ஃபோர்ஸ்ல திருப்பி அந்த வேலைக்கு, நல்ல வேலைக்கு உன்னோட ஆஃபர் வருது, நீ போகலன்னாலும் பரவாயில்ல, ஏதாவது பேங்க் எக்ஸாம் இல்ல வேற ஏதாவது எழுதி போற வழிய பாரு, விவசாயம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அட்வைஸ் பண்ணாங்க. இல்ல சார், நான் விவசாயம் தான் பண்ண போறேன் அப்படின்ட்டு வந்தேன். பட் அதுல அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன். ஆனா ஊருக்கு எங்க அப்பாட்ட என்னால சொல்ல முடியல. எங்க அப்பா ரொம்ப ஃபர்மா இருந்தாரு, விவசாயம் ரொம்ப மோசமா இருக்கு, ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடும், நீ வேற ஏதாவது பாரு அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா இது பண்ணிட்டு இருந்தாரு. நான் இல்ல, விவசாயம் தான் பாப்பேன், எனக்கு அலோவ் பண்ணுங்க அப்படின்னு. இல்ல நீ ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு. அதாவது நீங்க ஒரு நல்ல, அதாவது நாட்டிற்காக உழைத்த அல்லது நாட்டு பற்று கொண்ட ஒரு பணியிலிருந்து விவசாயத்திற்கு வந்திருக்கீங்க. நாட்டு ஒரு பணியிலிருந்து விவசாயத்திற்கு வந்திருக்கீங்க. அதுவும் விவசாயத்தை பற்றி பலரும் பல விதமான குறைத்து மதிப்பீடு செய்த ஒரு சூழ்நிலையில கூட விவசாயத்தின் மேலும் ஒரு தனி பற்று கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வயது ஆகுது இப்போ? 65 சார். சார், நான் ஏன் விவசாயத்துக்கு வந்தேன் அப்படிங்கறது சொல்றேன் சார். எனக்கு அந்த சுத்தமான சூழ்நிலை, அந்த காற்று, அங்க போய் நான் அந்த தோட்டத்துல நின்ன, அந்த வயல்வெளியில நின்னா நான் தான் உங்களுக்கு நிறைய ட்ரிப் சொல்லியிருக்கேன். நான் இந்த பூச்சி மருந்து அடிக்கிறது, விஷம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம இதுல இயற்கை தான், மேக்சிமம் இயற்கை தான். அதுக்கு காரணம் நம்ம சொல்லியிருக்கேன். நான் உங்கள்ட்ட ஒரு AD ஜெயச்சந்திரன் சார், உங்களை மாதிரி ஒரு அக்ரி ஆபீசர் தான் காரணம். ஸோ அந்த ஆக்சிஜன் எனக்கு பிடிக்கும் சார். நான் ஏர்கிராஃப்ட்ல ஒர்க் பண்ணும் போதே அங்க போய் உட்காந்துட்டு அந்த சிலிண்டர்ல காக்பீட்ல உட்காந்துக்கிட்டு அந்த ஆக்சிஜன் மேக்சிமம் லெவல்ல
ஏன்னா நீங்க எல்லாம் ஏர்கிராஃப்ட்ல ஏடிஎஃப் பேர்னிங்லாம் உங்களுக்கு வந்து டோட்டலா பொல்யூட்டட் இது தானே. அதனால காக்பீட்ல உட்காந்துக்கிட்டு அதுலயே ஆக்சிஜன் மேக்ஸிமம் ஃபுல் ஆக்சிஜன் வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஆக்சிஜன் சுவாசிச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கினாதான் ஒரு திருப்தி. எனக்கு இயற்கையாவே விவசாயம் ஏன் பிடிக்கும் அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் சார். நீங்க ஒண்ணுனால நான் டிசைட் பண்ணல இதனால அப்படின்னு கிடையாது. எங்க அப்பா வந்து 60 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரு. நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ளேயே அது 20 ஏக்கரா மாறிடுச்சு. இது மேல மேல இது நம்ம இழக்கக்கூடாது, நம்ம வந்து விவசாயத்துல சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நானு. ஆனா எங்க அப்பா ரொம்ப இதான் இந்த உறுதியா இருந்தாரு. நம்ம பார்க்காத விவசாயமா, எங்களுக்கு தெரியாத விவசாயமா நீ வந்து பார்க்க போற, அதெல்லாம் முடியவே முடியாதுன்ட்டாரு. இல்ல இல்ல நான் விவசாயம் தான் பார்ப்பேன் அப்படின்னு திருப்பி எகைன் ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். அப்ப நீ ஓகே நீ விவசாயத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வா அப்படின்றாரு. நிறைய முன்னோடி விவசாயிகள்லாம் பார்த்தேன். அதுல ஜெயச்சந்திர சார் ஒரு முன்னோடி விவசாயம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாரு. அவர் பூச்சி மருந்து இல்லாம எப்படி விவசாயம் பண்றோம் அப்படிங்கறத அவரு தான் அந்த டெக்னிக் அவர் மூலமா தான் கத்துக்கிட்டேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் சார் நான் அக்ரி யூனிவர்சிட்டி எல்லா யூனிவர்சிட்டியும் போயிருக்கேன். அந்த டிகேஎம் திருப்பதி சாரம் இருக்கு பாருங்க, அது அந்த அம்பாசமுத்திரம், அதை தவிர கோயம்புத்தூர், துவாக்குடி, அப்புறம் விருதாச்சலம், திண்டிவனம், நிறைய ஆடுதுறை அடிக்கடி போவேன். ஆடுதுறை பக்கத்துல இருக்கிறதுனால. அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி எனக்கு நான் அங்கதான் படிச்சேங்கிறதுனால அங்க அக்ரி காலேஜ் போறது. அப்புறம் காரைக்கால் பஜன்கோ. அக்ரி யூனிவர்சிட்டின்னா உடனே போயிடுவேன் நான். இங்க பக்கத்துல இருக்கோ என்ன லேட்டஸ்ட் ராகம் நெல் கொடுக்குறாங்க, போறாங்க வர்றாங்க அப்படின்ட்டு. ஸோ தட் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரசிச்சு செஞ்ச வேலை. ஆனா எங்க அப்பா என்னை செய்ய விடவே இல்லை. கடைசி வரலையும் அவர்கிட்ட போராட்டமாவே இருந்தது. ஸோ ஒன் ஃபைன் டே நான் அதை விட்டுட்டு வெளிநாடு போயிட்டேன். வெளிநாடு போயிட்டு 10 வருஷம் இருந்து திருப்பி வந்து திருப்பி பண்ணேன். திருப்பியும் எங்க அப்பா விடல. அதுக்கப்புறம் திருப்பியும் வெளிநாடு திருப்பியும் வந்தேன். திருப்பி வந்தேன்னா அதுக்குள்ள எங்க அப்பாவுக்கு வயசு தளர்ந்துருச்சு. அதனால சரி ஏதாவது பண்ணிட்டு போ, நீனே அனுபவிச்சு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இது பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் சீரியஸா விவசாயம் பண்ணேன். கணக்கு எழுதினேன். ஒரு பைசா லாபம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தேன். அதான் நான் எங்க ஃபாதர்ட்ட ஒத்துக்கிட்டேன், உண்மைதான் அப்படின்ட்டு. ஆமா நாங்க சொன்னா நீ காலையிலே வாங்கல, இப்ப அனுபவிச்சு சொல்ற அப்படின்றாரு. அதாவது நான் கேட்கணும்னு நினைச்ச நிறைய கேள்விகளுக்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்க. சோ இது நீங்க எத்தனை ஆண்டுகள் விவசாயத்துல இப்போதைக்கு இதுவரைக்கும் அனுபவம்? 93ல இருந்தே நான் விவசாயத்து கூட இருக்கேன். 10 ஆண்டுகள் போயிட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டு இருந்தாலும் நீங்க அங்கதான் உட்காந்துட்டு பசுமை வீடன் படிப்பேன் நானு. அங்க உட்காந்துட்டு தான் எல்லா இதையும் பார்ப்பேன். எல்லா அக்ரி ரிலேட்டட் ஐட்டம் எல்லாம் பார்ப்பேன். அப்ப ஆடுதுறையில என்ன லேட்டஸ்ட் வெரைட்டி ரிலீஸ் பண்றாங்கன்னு அங்க உட்காந்துட்டு பார்ப்பேன். அந்த டைரக்டர் ரவின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு கூட நல்லா ஹெல்ப் பண்ணாரு ஆடுதுறையில. சார் அதெல்லாம் ஒன்றும் நம்ம டிபார்ட்மெண்ட்டை வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட்டை மற்ற டிபார்ட்மெண்ட் எப்படியோ தமிழ்நாட்டில் அக்ரி டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சமான டிபார்ட்மெண்ட். இட் வாஸ் வெரி ஹெல்பிங். அது என்னமோ தெரியல, எல்லாரும் ரொம்ப ஹெல்பிங்கா இருந்தாங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சார். அதை வந்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் மற்ற துறைகளை மாதிரி நிர்வாகத்துறையோ அல்லது நிதி லாபத்துக்காக உள்ள துறையோ இல்லை. இது வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் மாதிரி சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அதனால அதுல உள்ள பணியாளர்கள் எல்லோருமே பொதுவாகவே ஒரு சர்வீஸ் மைண்டடா இருப்பாங்க. ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அதை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, பல இடங்கள்ல பார்ப்பீங்க. ஸோ ஒரு சில விதிவிலக்குகள் இருந்தாலும் மெஜாரிட்டி ஆஃப் த ஆபீசர்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த மனப்போக்கு இருக்கும் அப்படிங்கிறது நீங்க சொல்றது நிச்சயமான ஒரு உண்மை. ஸோ இப்ப இத்தனை வருஷம் நீங்க அனுபவம் இருக்குது உங்களுக்கு, விவசாயம் செஞ்சிருக்கீங்க. சுமார் 20 ஏக்கர் நிலத்துல விவசாயத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்று எந்த அளவுக்கு நிலம் வச்சிருக்கீங்க? அது இன்னும் குறைஞ்சிருக்க வழியா இன்னும் கூடல சார். கூடல. இப்ப 18 ஏக்கரா இருக்கு. இப்ப என் தம்பி பாத்துட்டு இருக்கான். இப்ப நான் காரைக்கால்ல இருக்கேன். அங்க வந்து என்னுடைய லேண்டை டிஸ்போஸ் பண்ணிட்டு இங்க வாங்கணும். ஒரு 30-40 ஏக்கர் வாங்கி இங்க செய்யணும் அப்படின்னு இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வயசுலயும் விவசாயத்தை நான் இப்பயும் ஒரு பேஷனா ஏன்னா வச்சிருக்கேன். அதுல வந்து உங்களுக்கு எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள், ஏற்றம் கூட இல்லைங்கிற மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. எவ்வளவோ இரக்கம் இருந்த பிறகு கூட நீங்க அந்த விவசாயத்துல உள்ள ஆவல் அல்லது நாட்டம் உங்களுக்கு குறையல இல்லையா? ஆமா சார். ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஆக்சிஜன் கிடைக்கிற ஒரே இடம் அதுதான் சார். வெரி குட். உங்களுக்கு இயற்கை சூழல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நீங்க ரொம்ப லவ் பண்றீங்க, நேசிக்கிறீங்க. அதுவும் ஒரு முக்கிய காரணமாக
நாம எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, நீங்க என்னென்ன விவசாயம், என்னென்ன பயிர்கள் விவசாயம் செய்றீங்க? எல்லாம் நெல்லுதானா அல்லது எப்படி? இதுக்கெல்லாம் எள்ளுலாம் போடலான்ட்டு ஸ்ப்ரிங்க்லர்லாம் வாங்கினேன் சார். ஓகே. 93லயே வாங்கினேன் சப்சிடில. ம். ஆனா எள்ளுலாம் போட்டேன். அது 5ல 1 பிஞ்சுல 1 அப்படிம்பாங்க. அது வந்து நம்ம ஸ்ப்ரிங்க்லர் விவசாயத்த அந்த அளவுக்கு களிமண்ல என்னால செயல்படுத்த முடியல. ம். அந்த முளைச்சு வராத பயிர்கள ஒண்ணுமே செய்ய முடியல ஸ்ப்ரிங்க்லர் வச்சு. ஸோ எள்ளு, கரும்பு, நெல்லு தான். மேஜர் வந்து ஜெர்னல். ம். இதுதான் நெல்லு தான். ஓகே. வாழை அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது தடல்ல. உங்கள் பார்வையில விவசாயத்தில் என்ன குறைபாடு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எதனால இந்த ஒரு நிலை? விவசாயி அதுவும் ஒரு தொழில் தான் இல்லையா? தொழில், உழவு தொழில். அதுவும் 70% நாட்டு மக்கள் செய்யக்கூடிய அல்லது அதை பார்த்து காத்து தொழில் செய்யக்கூடிய ஒரு தொழில். அப்படி இருந்தும் இது இவ்வளவு நஷ்டமாகிறதுக்கு என்ன காரணம்? அல்லது என்ன நீங்க எதிர்பார்க்கிறீங்க? இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன் சார் நான் உங்களுக்கு. சொல்லுங்க. ஆஹ் எங்க அண்ணனுக்கு வந்து கல்யாணம் பண்றதுக்கு எங்க அப்பா வந்து பொண்ணு பார்த்தாரு கும்பகோணத்துல. ம். அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க வர்றதுக்காக வந்தாங்க. வந்து இப்ப வந்து எங்க வைக்க போற பாக்குறாங்க. வைக்க போற பார்க்கும்போது, இல்ல நீங்க பொய் சொல்லிட்டீங்க எங்கள்ட்ட அப்படின்னு. எங்க அப்பா அந்த 60 ஏக்கரையே சொல்லியிருக்காரு. இப்ப அது 20 ஏக்கரா மாறிடுச்சுங்கிறத அவங்கள்ட்ட சொல்லல. அந்த யாரும் நடுவுல புரோக்கரோ இல்ல எது தெரியல. இது 60 ஏக்கருக்கு உள்ள வைக்க போர் இல்லையாச்சே. இது 20 ஏக்கருக்கு உள்ள வைக்க போர் தானே இருக்கு உங்கள்ட்ட. எப்படி நீங்க இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாக்குறீங்கன்ட்டு பொண்ணு குடுக்கல போயிட்டாங்க. ஓகேங்களா? அப்படி இருந்தது சார் விவசாயம். நல்லா கவனிங்க. அவ்வளவு நிலம் இருந்தாதான் என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு அதாவது அந்த விவசாயத்துக்கு அவ்வளவு மதிப்பு இருந்தது. இப்ப விவசாயின்னு சொன்னா பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்படி எங்க இருந்து எப்படி மாறி இருக்கு பாருங்க. இந்த இந்த நிலைக்கு காரணம் யாரையும் தனியா பிளேம் பண்ண முடியாது சார். எவ்ரிபடி ஹாஸ் டு பி பிளேம்டு ஃபார் திஸ். நான் விவசாயியும் பிளேம் பண்றேன், கவர்மெண்ட்டையும் பிளேம் பண்றேன். இது வந்து இவங்களாலதான் இது வீணா போச்சு அப்படின்னு எல்லாம் கிடையாது. சரி, அதுல கூடுதலாக நாம உள்ள செல்றதுக்கு முன்னாடி ஒரு தகவல். அதாவது உங்களுக்கு நெல்லுல என்ன விளைச்சல் கிடைக்குது, என்ன மகசூல் கிடைக்குது? அதே மாதிரி நீங்க சார் நான் அதான் சொல்லிடுறேன் சார். நல்ல கேள்விங்க சார். அது நான் இப்ப சொல்லிடுறேன் சார். எனக்கு இதுதான் சார் என்னோட விவசாயத்தை விட்டு இன்னும் மனசு இவ்வளவு வயசானாலும் காசு கொஞ்சம் வேல்யூ ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரி, அந்த ப்ராப்பர்ட்டி வந்தானோ ஒரு ஏன் 20 30 இல்ல 40 50 இல்ல எத்தனை ஏக்கர் கிடைச்சாலும் வாங்குவோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்குது. காரணமே இதுதான் சார். எதுன்னா விவசாயத்துல வந்து சார் நல்ல லாபம் எடுக்க முடியும். அதெல்லாம் ஒண்ணு இந்த இதுலயும் அதாவது என்ன சொல்றது, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் சார். நான் பண்ணதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கேட்டா நீங்க சிரிப்பீங்க. ஒரு அந்த காலத்துல வந்து நாத்தெல்லாம் நட்டு வைங்க. அந்த ஜனங்க நாத்தை நடும்போது நல்லா இளம் நாத்தா நான் பறிச்சு நடுவேன். அப்ப அந்த ஜனங்க என்ன பண்ணும், ஒரு குத்துக்கு 10 நாத்து இருக்கும் சார். ஒரு குத்துக்கு நான் எண்ணி பார்ப்பேன். அதை அவங்க நட்டுட்டு போன பிறகு ஒரு குத்தியும் பார்ப்பேன். இன்வேரியபிளி 10 12 13 அந்த மாதிரி இருக்கும். ஒண்ணு கூட வந்து ஒரு நாத்தை எடுத்து வச்சோம் அப்படின்ற பேச்சே கிடையாது. இல்ல 2 நாத்தை வச்சோம் அப்படின்ட்டு கிடையாது. 10 15ன்னு இருக்கும். சரி, என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் களை ஒரு 18 நாள் 20 நாள் ஃபர்ஸ்ட் களை எடுப்போம் பாருங்க. அப்ப என்ன பண்ணுவேன், அந்த ஜனங்களை விட்டு அதை அப்படியே பிரிச்சு நட சொல்லுவேன். அந்த பிரிச்சு நடும்போது ஒரு நல்லா வந்து உங்களுக்கு வந்து அந்த பனைச்சிருக்கும். அந்த பனைச்சதுனால எல்லாம் ஒண்ணு நட்டு வைக்கும் சார். இது வந்து எனக்கு ஆள் செலவு அதிகமாகுது. ஆனா திருப்பி ஒரு நடவு பண்ற மாதிரியே ஒரு நடவு செலவு அதிகமாகுது. இது வந்து சார் நான் ஒரு 1/3 ஆஃப் ஏக்கர் எங்க சைட்ல வந்து நாங்க 100 குழின்னு சொல்லுவோம். 1/3 ஆஃப் ஏக்கர் அதை வந்து செஞ்சேன் சார். சார் நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படி விளைஞ்சிருந்தது சார். ஏன்னா நான் வந்து அதான் சொல்லிட்டேனே உங்களுக்கு, யூரியாவோ டிஏபியோ பொட்டாஷோ அப்படியே அள்ளி விடுற ரகம் கிடையாது. நான் சார் சொல்லிட்டாரு, ஜெயச்சந்திரன் சார் வந்து அப்பயே சொல்லிட்டாரு, ஏடி நீங்க எவ்வளவு மினிமமா கொடுக்க முடியுமோ கொடுங்க, அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது, உங்களுக்கு பூச்சியே வராது, எழுதி வச்சீங்க மதியானம் அப்படின்னாரு. அதனால பிரிச்சே கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கறதுனாலையும் இந்த மாரி நல்ல நெருக்கி நட்டு நெல்லை பாருன்றதுனாலையும் பார்த்தா ஒரு அதுல இதுல எல்லாம் நான் பிரச்சனை ஃபெல்ப் பண்ணிருக்கேன். அங்க போய் எங்க அப்பாட்ட, என்னங்க உங்க பையன் வயல் ஃபுல்லா நெல்லா இருக்குன்னு.
நான் இது அவர் உடனே ரொம்ப பயங்கர, அதாவது ஆன செலவை பார்க்கல. பிளஸ் அது வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நாள் லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகுது. நீங்க வந்து புடுங்கி திருப்பி நடும்போது என்ன ஆகுதுனாக்கா, இப்ப 120 நாள் பயிர்னாக்கா குருவையில 130 நாள் ஆயிடுது. அது 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 ஒரு சிரமம், அது ஒரு பிரச்சனையா ஆகுது. இந்த பிரச்சனையெல்லாம் பத்தி எங்க அப்பாவுக்கு கவலை இல்ல. நல்லா இது பண்றேன்ல, நல்லா ஈல்டு எடுக்கிறேன்ல, எங்கடா காசு அப்படின்னாரு. காசெல்லாம் செலவாயிடுச்சுப்பா அப்படின்னா ஒண்ணு ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அதாவது விவசாயிகளுக்கு வந்து சார், செலவு வந்து எந்த ரூபத்துல வரும், எப்படி வரும், எப்போ வரும்னு ஒண்ணுமே கணிக்கவே முடியாது. நான் எல்லாத்தையும் கணக்க எழுதி வச்சு இப்ப கூட எக்ஸல் ஷீட்ல கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிருக்கேன். பட் அது இல்ல சார். விவசாயிகள் வந்து அது இல்ல பிரச்சனை. கடைசியா அல்டிமேட்டா நீங்க பாத்தீங்கன்னா, மார்க்கெட் பண்ணவே முடியல. நீங்க இன்னைக்கு வந்து ரூ. 21 ரூ. 22 எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, அந்த விலை கிடைக்க மாட்டேங்குது. 1000 ஒரு 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 ரூபா 2 கம்மியா தான் கிடைக்குது. இதுதான் இன்னைக்கு கண்டிஷன். இது வந்து தீர்வு இருக்கு. கவர்மெண்ட் நினைச்சா செய்யலாம். ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு மகசூல் என்ன அப்படின்னு கேட்டேன். என்ன, எவ்வளவு மகசூல்? சார் மகசூல் சாரி, அத சொல்ல வந்தா நீங்க மகசூல் எவ்வளவு எடுக்கணும்னு சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். கின்னஸ் ரெக்கார்டு வைக்கணுமா, நான் வைக்கிறேன். என்ன இவ்வளவு சொல்றான்னு பாக்குறீங்களா? 100% சார். ஒண்ணும் இல்ல சார். நிறைய நாட்டு உருவ அடிக்கணும், நிறைய நாட்டு உருவ அடிக்கணும், செலவாகும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கோழி இதுல இது நாமக்கல்ல ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கோழி எருவு கேட்டிருந்தேன். நான் எத்தனை டன் வேணும், எத்தனை லாரி வேணும்னாலும் அனுப்புறேன்னா அது ஒரு செலவு. அதை கொண்டாந்து இறக்கணும். அப்புறம் கரும்பு ஆள பக்கத்துல என்பிகே ஏறாரு இல்லையா, அவங்கள்ட்ட இல்ல அங்க பக்கத்துல கேட்டு பிரஸ் மட்டு இதெல்லாம் நல்லா பரப்பி வச்சிடணும் சார். அந்த வெடுப்பு வெங்காரப்புன்னு சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் வெங்காரப்புன்னு சொல்லுவோம். அந்த நிலம் வந்து நல்லா வெடிச்சிருக்கும் சார். அல்லுவல் சாயில், எங்க சாயில் வந்து அல்லுவல் சாயில். அவரு சார் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு வளமான மண்ணு உலகத்திலேயே கிடையாதுங்க. அது அந்த மாதிரி மண்ணு அப்படிம்பாரு. ஏன்னா டெல்டா ரீஜன், அங்க இருந்து எல்லா சக்தியும் சாயில்ங்கிறது நம்ம இந்த இதுல, அதாவது கேஞ்சரிக் பிளெயின்ல இருக்கும். கேஞ்சட்டிக், அதாவது கங்கா நதி ஓரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மண். இது வந்து இண்டோ கேஞ்சட்டிக் அலூவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமது காவிரி டெல்டாலையும் பல பகுதிகளில் இந்த மண் காணப்படுது. அத அந்த இதெல்லாம் ஃபுல்லா அந்த வெங்காரப்புன்னு சொல்லுவோம் சார். அதாவது கோடையில அந்த வெடிச்சிருக்கும் பாருங்க, உளுந்தெல்லாம் பறிச்ச பிறகு அந்த அதெல்லாம் ஃபுல் பண்ற அளவுக்கு இருக்கணுமா அந்த உரம், இயற்கை உரம். அதுக்கப்புறம் நீங்க வந்து செயற்கை உரம், நான் சொன்ன மாதிரி வேப்பம் புண்ணாக்கு, அது யூரியா இதெல்லாம் கலந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபீட் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டு என்ன சார் சொன்னீங்க? 17 டன்னா ஒரு ஹெக்டருக்கு? 17 டன் நான் எடுக்கிறேன் சார். அது இல்ல சார் பிரச்சனை. ஒரு மழை பெய்யுது பாருங்க, இப்ப அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் ஒண்ணு இப்ப வருதுங்களா சவுத்துல தமிழ்நாடு. அதே மாதிரி இங்க ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டடா அதே நடந்தது சார். எனக்கு ஒரு தடவை சோயாபீன் போட்டேன் எங்கேயாவது மே மாசத்துல. புயல் வருமா சார்? புயல் வந்து என்னுடைய சோயாபீன்ஸ் அத்தனையும் அப்படியே அழிச்சிட்டு தான் சார் அந்த புயல் நின்றுது. அப்படியே எல்லா, அதாவது உழுது. ஒருத்தர் சொன்னாரு, அண்ணாமலைசில இருந்து ஒருத்தர் வந்தவரு, எங்க யூனிவர்சிட்டியில நாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்திக்கு எப்படி செய்வோமோ பார்த்து செஞ்சிருக்கீங்க அப்படின்னாரு. அவர் கண்ணு போட்டாரா என்னமோ தெரியல. மழை, நான் என்னுடைய சோயாபீன்ஸ் அத்தனையும் இப்ப 20 ஏக்கர்ல சோயாபீன்ஸ் அழிஞ்ச பிறகுதான் சார் அந்த புயல் மழை நின்றுது. அந்த இயர் வேணாலும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நீ சொன்னா பாருங்க. அன்யூஷுவல் ரெயின் இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சதுன்னு வச்சுங்களேன், நான் நிறைய செலவு பண்ணி எல்லாம் இயற்கை உரம் நிறைய போட்டு எல்லாம் செஞ்சு கடைசியா அல்டிமேட்டா கைக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னா, இந்த மாதிரி ஏதோ ஒரு மழையோ ஒரு ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுங்களேன், அப்படியே வேஸ்டா போகுதுல்ல சார். இப்ப நான் சாதாரணமா ஒரு 30,000 நஷ்டமாச்சுன்னா ஓகே. ஒரு 1,00,000 1,50,000 நஷ்டமாச்சுன்னா தாங்க ஒரு சக்தி இருக்காங்க சார் விவசாயிக்கு? எவ்வளவு வேணாலும் எடுக்கலாம் சார். அந்த நீங்க உங்க கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை, உறுதி, அது எல்லாமே நான் பாராட்டு. இல்ல அத பிரிச்சு நட்டு பார்த்தேன் சார். நான் பிரிச்சு நட்டு பார்த்தேன். அவ்வளவு அருமையா இருந்தது ஈல்டு. அது மாதிரி உரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து பார்த்தேன். இயற்கை உரம் நிறைய போட்டு பார்த்தேன் சார். அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு என்னன்னாக்கா, குறைச்சலா செலவு பண்ணணும். அது நஷ்டமான ஓகே, நல்லா வருது. வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, நஷ்டமானாலும் பரவாயில்ல. அந்த அளவுக்கு குறைவா இருக்கணும். எது? நம்மளுடைய செலவு. அதுதான் என்னுடைய ரிசர்ச். இல்ல, உங்களுடைய இது மட்டும் இல்ல, அரசின் நிலைப்பாடும் அதுதான். இப்போ தொழில்நுட்பங்கள் பல இருந்தாலும் கூட சிக்கனமான வேளாண்மை தொழில்நுட்பங்கள், அதற்குதான் முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது இப்போது தற்போதைய காலகட்டத்துல.
இருந்தாலும் கூட சில செலவுகள், சில அழிவுகள் நாம வந்து எதிர்பாராத ஒரு நிலையில நம்மளை பாதிக்குது. குறிப்பாக உங்க பகுதியில அது வந்து இந்த சைக்ளோன் ப்ரோன் ஏரியா அப்படிங்கிறதுனால அடிக்கடி உங்கள் பகுதி அந்த தாக்குதலுக்கு உள்ளாகிறது வருந்தத்தக்க ஒரு விஷயம். இருந்தாலும் நீங்க சராசரியாக என்ன மகசூல் எடுக்கிறீங்க? அதாவது உச்சபட்ச மகசூல் உங்களால எடுக்க முடியுது. இருந்தாலும் சராசரியாக நீங்க என்ன மகசூல் நெல்லு எனக்கு 2 டன் வரும் சார். 2 டன் வருது. வெரி குட். 2 டன் அப்படிங்கிறது 1.5 மேனி 1.25 மேனிக்கு மேல வருது. சோ அது வந்து குறைந்த மகசூல் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் குறிப்பாக டெல்டா ஏரியால சிக்கனமான விவசாயம் செய்து 2 டன் அப்படிங்கிறது குறைவான மகசூல் அப்படின்னு நாம சொல்ல முடியாது. அப்பெல்லாம் என்னால அதாவது சார் அத வந்து நான் செஞ்சது வந்து சிக்கனமான விவசாயம்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஆளை நான் வந்து இதுக்கே வச்சிருந்தேன். 93ல சோயாபீன்ஸ் போட்டேன், 94லயும் போட்டேன். அப்போ வந்து அந்த டெக்னிக் வந்து அந்த டிஐபி ஸ்ப்ரே எல்லாம் வந்து இவங்க எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அக்ரி ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து போலியோ ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அது நல்லா வரும் அப்படின்னாங்க. அத வந்து அப்பெல்லாம் நெல்லுக்கு போலியோ ஸ்ப்ரே எல்லாம் கிடையாது சார். 94ல கோ பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இது நீங்க பாருங்க. 94ல நெல்லுக்கெல்லாம் போலியோ ஸ்ப்ரே யாரும் பண்ணதா சரித்திரம் கிடையாது. நான் பண்ணேன் சார். ஏன்னா இது சோயாபீன்ஸ் பண்ணது ஏன் நெல்லுக்கு இதுவும் பயிர் தானே பண்ணி பார்த்தா பிரமாதமா இருந்தது சார். அசால்ட்டா அதுக்காக ஒரு ஆளை வச்சிருந்தேன். பர்மனண்டா ஒரு ஆளை நீங்க வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், செலவு ஆட்டோமேட்டிக்கா மேன் பவர் தானே சார் காஸ்ட்லி. நீங்க ஒரு 20 ஏக்கர் விவசாயி அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஆளு தேவை. அது இல்லாம உங்களால தனிப்பட்ட மனிதனா செய்யறது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு விஷயம். அதுவும் நீங்க ஒரு ஏஜ் ஆன பிறகு நமக்கு கண்டிப்பாக ஒரு துணை தேவைப்படுது. ஒரு இந்த வாழ்க்கை துணை போல தொழிலையும் விவசாயத்துக்கும் கண்டிப்பா ஒரு நம்பத்தக்க ஒரு மனிதர் நமக்கு தேவைப்படுறாரு. அதை தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. அதை நாம வந்து செலவாக கருத முடியாது. சரி, இவ்வளவு இருந்தும் கூட உங்களுக்கு விவசாயத்துல வந்து லாபம் இல்லை அப்படின்னா அதுக்கு வேற என்ன காரணங்களா நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் சார், எல்லாமும் காரணம் சார். அதாவது அன்வாரண்டட் செலவு. ஒரு தடவை இது ஒரு இதுக்கு தான் சொல்றேன். மேபி சில்லியா இருக்கலாம். எங்களுக்கு வந்து தண்ணிய வந்து வாய்க்கால்ல தேக்கி கொடுப்பாங்க. அந்த தண்ணியை தேக்கி கொடுக்குற அந்த முறை அன்னைக்கு அவருக்கு வந்து அந்த பிடபிள்யூல ஒர்க் பண்ற அவருக்கு, சார் நான் வந்து ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் சாரி ஏடிஓ ஏடிஏ எட்ஸெட்ரா அவங்க மேல ரொம்ப பாசமாவும் ரொம்ப எனக்கு அவங்க மேல நன்றியும் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அவங்க வந்து பிரதீபலனை பார்த்து எனக்கு செஞ்சதா எனக்கு இதுவரையிலும் எனக்கு தெரியலங்க சார். ஆனா இந்த தண்ணி தேக்கி கொடுக்குறாங்க. அன்னைக்கு வந்து தண்ணி வந்து சரியான முறையில அந்த லெவல் ஏறல வாய்க்கால்ல. அது இன்னும் கொஞ்சம் ஏறுனா தண்ணி வயல்ல பாயும். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா மணி 6 ஆயிடுச்சு. 6 மணிக்கெல்லாம் திறந்து விட்டுருவாங்க. சோ அந்த அந்த ஷட்டர்ஸை தூக்குன உடனே தண்ணி சல்லுன்னு படிஞ்சிடும். எங்க ஊரு டோபோகிராஃபி அப்படிதானே வச்சுங்களேன். அவர்கிட்ட போறேன் அந்த பிடபிள்யூடி இவர்கிட்ட லஸ்கர்ட்ட, என்னங்க அது இப்பதான் தண்ணி வந்து ஏறிச்சு, இப்பதான் பாய ஆரம்பிச்சுது, அதுக்குள்ள திறக்குறீங்களேன்னு. அதெல்லாம் அதாவது அவருக்கு வந்து காசு கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அது நான் வந்து வந்த புதுசு எனக்கு தெரியல. நான் காசு கொடுக்கலையா, அதனால காசு கொடுக்காத பார்ட்டிங்கிறதுனால அவர் அப்படியே தூக்கிட்டாரு. இது அதே மாதிரி இபி இது இல்லாத நேரத்துல வாய்க்கா தண்ணியே நான் எப்போதுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்லாத நேரத்துல மோட்டாருக்கு அது ஃபியூஸ் போயிடுச்சுன்னா ஒரு ட்ரிப்பும் நான் தான் சார் காசு கொடுக்கணும் அந்த இபி காரருக்கு. சார் ஏதாவது இந்த மோட்டார் போச்சுன்னாலோ இந்த மாதிரியோ அதாவது அக்கௌண்டட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கம் சார் விவசாயம். ஆனாலும் விவசாயத்துல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா சார், இப்ப என் பையன் வந்து ஒர்க் ஷாப் வச்சிருக்கான், பக்கத்துல இன்னொரு ஒர்க் ஷாப் இது நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒர்க் ஷாப் வருது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கடை நல்லா இருக்குன்னா இன்னொரு கடை வருது. ஆனா விவசாயி மட்டும்தான் சார் இன்னொருத்தனும் சாகுபடி பண்ணணும்னு நினைப்பான். இப்ப என் பையன் ஒர்க் ஷாப் வச்சிருக்கான், இன்னொரு ஒர்க் ஷாப் வருது ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்பான். ஐயோ வந்துட்டானே காம்படிட்டர் அப்படின்னு தான் நினைப்பான். ஆனா விவசாயி மட்டும்தான் சார் எல்லாரும் விவசாயம் பண்ணணும்னு நினைப்பான். ஏன்னா அப்பதான் ஆடு மாடு தொல்லை இருக்காது, அப்பதான் ஆள் கிடைக்கும் வாய்க்கால்லாம் வெட்டுறதுக்கு, அப்பதான் உங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து விவசாயம் பண்ணாதான் அந்த இடத்துல நம்ம விவசாயமே பண்ண முடியும். பூச்சி நிர்வாகம், தண்ணி நிர்வாகம், ஆடு மாடு தொல்லை எல்லாம் வந்து
எல்லாரும் சேர்ந்து ஈவன் வந்து நீங்க அந்த கிளைமேட்டு ஒரு பயிருக்கு உள்ள கிளைமேட்டு பக்கத்துல பயிர் இருந்தாதான் அந்த பயிருமே நல்லா இருக்கும். அது ஒண்ணு ரெண்டு இல்ல, நிறைய ரீசன் இருக்கு. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு தொழில நீயும் சேர்ந்து செஞ்சாதான் நீயும் வா செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற ஒரே தொழில் விவசாயம் தான் சார். விவசாயம் ஒரு அற்புதமான தொழில் சார். ஆனா எல்லாரும் சேர்ந்து அதை வீணாக்கிட்டோம், நாசமாக்கிட்டோங்கிறது அதை எல்லாரும் நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேளாண்மை பொறுத்தவரையில அதுல உள்ள லாபகரமாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை தெரிவித்தீர்கள். அதாவது வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை ஆகிய துறைகள் மூலம் உங்களுக்கு என்ன சேவைகள் எல்லாம் எப்படி இருக்குது? அதாவது சார் நீங்க ஒரு சிலரை எல்லாமே குறிப்பிட்டு சொல்றீங்க நல்லா பண்றாங்க சார் அப்படின்னு. எனக்கு பொதுவாக வேளாண்மை துறைக்கு நீங்க அலுவலகத்திற்கு சென்றிருக்கீங்களா? அங்க உங்களுக்கு பணியாளர்களோட உதவிகள், இப்போ விதை கொடுக்கிறதோ, மானியத்துல உள்ள இடுபொருட்கள் கொடுக்கிறதோ, மானியத்தோடயோ மானியம் இல்லாமலோ இடுபொருள் கொடுக்கறதுலயோ, தொழில்நுட்ப ஆலோசனைகள்லயோ விவசாயத்துறை, வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை ஆகியவற்றின் பங்களிப்பு எப்படி? சூப்பரா இருந்தது சார். என்ன கேட்டீங்கன்னா, விவசாயத்துறையில எல்லா மானியமும் எனக்கு கிடைச்சது. நான் வந்து விதை மானியம் இப்போ உளுந்துல கிடைச்சது, நெல்லுல கிடைச்சது, அது எனக்கு அவைல் பண்ணி எனக்கு வந்து அது என்னன்னு தெரியல. அது சொல்லிடுவாங்க. கூப்பிட்டு வந்து அவரு ஏஏவும் வந்து சொல்லிடுவாரு. நானும் ஆனா வந்து ரெகுலரா போவேன் சார். ஆபீஸ்க்கு ரெகுலரா போவேன். அப்ப உங்களுக்கு வந்து இந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா எல்லாம் சார் ரொம்ப சீப் ரேட்ல என்னென்னலாம் அதாவது வெளியில வாங்க முடியாத ஐட்டம் இதெல்லாம் கிடைச்சது. ரொம்ப சீப்பாவும் கிடைச்சது. இந்த பொருள் அதான் சொல்றேன் நான், ஸ்ப்ரிங்க்லர் பைப்பு, அதாவது ஒரு மானியம் வந்திருக்குனாக்கா உடனே தகவல் சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் தகவல் சொல்லிடுவாங்க. அதுலலாம் அதான் சார் சொல்றேன். அதை வந்து ஒரு குறையே சொல்ல முடியாது சார். இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் அருமையா எனக்கு கிடைச்சதுங்க சார். அத்தனை மானியமும் கிடைச்சது. நீங்க ஒரு மானியம் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நீங்க உழவு மானியம் இருக்கு, நீங்க பண்ணுங்க, இத்தனை ஹெக்டருக்கு உங்களுக்கு வந்து மானியம் நான் தரேன், கிடைச்சிருக்கு எனக்கு. அதுலலாம் வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது சார். அவ்வளவும் கிடைச்சிருக்கு சார். அவ்வளவும் அவைல் பண்ணிருக்கேன் நான். தேங்க்யூ வெரி மச். இந்த மானியங்கள்ல எந்த மானியங்கள் பயன் உள்ளது என்று நினைக்கிறீர்கள், அல்லது என்ன மாதிரி மானியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீங்க? எல்லா மானியமும் தவிர்க்கப்படணும் சார். அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். எல்லா மானியமும் நீங்க வந்து மானியத்தையே நிறுத்திடுங்க. மானியமே வேண்டாம். அதாவது இப்போ நாங்களாம் வந்து கலர் டிவி கொடுக்குறோம், நாங்களாம் வந்து ரேஷனல் அரிசி கொடுக்குறோம், நீங்களா தான் கொடுத்தீங்க, நாங்க வந்து கேட்கல. அதே மாதிரிதான் விவசாயமும். நாங்க என்ன கேட்கிறோம்னா, எங்களுக்கு வருமானம். விவசாயிகள் பிரச்சனை என்னன்னு வந்து கேட்டீங்கல்ல, வருமானம் தான் பிரச்சனை சார். நல்லா நீங்க கவனிங்க, இந்த விவசாயத்துல லாபமே இல்லைங்கிறது என்ன நீங்க பண்ணாலும் சரி, கின்னஸ் ரெக்கார்டுக்கு ட்ரை பண்ணாலுமே லாபம் இல்லாம போறதுக்கு சான்சஸ் இருக்குன்னாக்க அது இந்த ஒரு தொழில் தான் சார். அது ஒரு பட்ஜெட் போடுறீங்க, 40,000 கோடிக்கு 45,000 கோடிக்கு தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட் போடுது. அதுல நீங்க இந்த மானியம் எல்லாம் நிறைய காமிக்கிறீங்க. நான் வந்து டிராக்டர் வச்சிருக்கேன், இருந்தாலும் டிராக்டர் வந்து மானியத்துல அப்பெல்லாம் 150 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு, அதெல்லாம் பே பண்ணி நான் கொஞ்சம் சிக்கல் அப்ப நான் உடனே வர வச்சு அதெல்லாம் வந்து அந்த மானியம் நீங்க கேட்டதுல அதுவும் வருதுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் ஓகே சார். இவ்வளவு மானியம் கொடுத்தும் அது வருமானம் இல்லாத தொழிலா இருக்குன்னாக்கா மாத்தி யோசிக்கணுமா இல்லையா சார்? கவர்மெண்ட் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, வருமானம் இல்லைன்னா போராடுறாங்க. எம்எஸ்பி சார், இப்ப லேட்டஸ்டா பாருங்க, எம்எஸ்பின்னு போராடிட்டு இருக்காங்க. இது என்ன கேட்டா இது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் சார். நீங்க எம்எஸ்பி ஏன் கேக்குறீங்க? நீங்க என்ன கேட்கணும்? ஆக்சுவலா உங்க பிரச்சனை என்ன? வருமானம். இப்போ எம்எஸ்பி கேக்குறீங்க, நாளைக்கு அது எம்எஸ்பி வந்து பிக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு சார் என்கிட்ட வேலை செய்யற ஆளு அவன் வந்து கூலி எப்படி ஏத்தனான் அப்படின்னு சொன்னா, ஏத்துறார் அவன், ஏன் அவரை போய் அவன் சொல்லிட்டு எப்படி ஏத்துறாரு தெரியுங்களா சார்? இது சரக்கு வேலைன்னா சாராய வேலை ஏறிடுச்சு சார், அதனால கூலியை ஏத்தி கொடுங்க அப்படிங்கிறான். அது திருப்பியும் ஒருமையில வருது, மன்னிச்சுங்க. அதுக்கப்புறம் எத்தனை எவ்வளவு வந்து கவர்மெண்ட் ஏத்தி இருக்கு, விலையை ஏத்தி இருக்கு, எம்எஸ்பி ஏத்தி இருக்கு. முதலையும் உங்களுக்கு வந்து இவ்வளவு மூட்டை விளைஞ்சிருக்கு, இவ்வளவு விலைக்கு உங்களுக்கு நீங்க போட போறீங்க, எங்களுக்கு கூலி கொடுக்கறது ஏங்க நீங்க இவ்வளவு இது பண்றீங்க, ஃபீல் பண்றீங்க? எப்படி நான் ஃபீல் பண்றேன். அப்ப நீங்க எம்எஸ்பி ஏத்தி இந்த விவசாயிகள் ஏத்தி கேக்குறாங்க, எம்எஸ்பி ஏத்தி கவர்மெண்ட் கொடுக்குது. நாளைக்கு கூலி ஏறாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல. கூலி நாளைக்கு அவங்க ஏத்த போறாங்க. வெடிபொருள் விலை ஏறாம இருக்க போதா?
அது எல்லாம் ஏறப்போகுது. எல்லாம் A to Z, டீசல் விலை, இது விலை எல்லாமே ஏறப்போகுது. அப்புறம் எதுக்கு எம்எஸ்பி கேக்குறீங்க? எம்எஸ்பி ஏத்தி கேக்குறீங்க? நீங்க என்ன கேட்கணும்னா கவர்மெண்ட் கிட்ட, எங்களுக்கு வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எங்களுக்கு வருமானம் இல்ல. ஏன் இல்ல? இந்த மாதிரி எல்லாம் செலவெல்லாம் உழுதவனு கணக்கு பார்த்தா எல்லாத்தையும் கணக்கு எழுதி பார்த்தாக்கா அல்டிமேட்டா வந்து ரிசல்ட் வந்து ஜீரோவா இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சார் பேசலாமா தொடர்ந்து? நிச்சயமா பேசுங்க. இது உங்களுடைய ஒரு கருத்து தான் சொல்யூஷன். இன்றைக்கு விவசாயிகளுக்கு மிக முக்கியமானது. அதற்காகத்தான் இது இந்த இது நிகழ்ச்சியை ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. இது நீங்க வந்து ஒரு எங்களுக்கு வருமானத்தை ஒரு வருமானத்துக்கு கூட்டுறதுக்கு நீங்க வந்து ஒரு இது பண்ண முடியும். அதை நீங்க செய்யுங்கன்னு கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம். அதை விட்டுட்டு எம்எஸ்பிக்காக போராடுறதும் அதுக்கு எனக்கு என்னமோ அதுல ஒரு லாஜிக்கும் இருக்கிறதா தெரியல சார். நான் குவைத்துல இருந்தேன். கிட்டத்தட்ட 50 வருஷமா அங்க அரிசி விலை, பாஸ்மதி அரிசி விலை 1 கேடி தான். நம்ம நார்மலா இட்லி அரிசி வைக்கணும் 350 ஃபில்ஸ்ன்னு சொல்லுவோம். அங்க வந்து இது ஒரு 50-60 வருஷமா ஒரு நாட்டுல விலையே ஏறாம அப்படியே இருக்கு. ஆனா இங்க விலைவாசி வந்து 150 ரூபா, ஒரு ஒரு ஏக்கருக்கு 150 ரூபா 200 ரூபா அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு 2000 ரூபான்னு டிராக்டருக்கு கூலி அந்த மாதிரி வருது. 10 மடங்கு, எல்லாம் 10 மடங்கு 20 மடங்கு எல்லாம் ஏட்டு தட்டி ஏறுது. அதுவா சார் நமக்கு இப்படியா சார் பண்றது? இப்படியா அதாவது என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சமூகம் இருந்தா என்ன சார்? அதுல என்ன அல்டிமேட்டா லாபம் தான் சார் எனக்கு வேணும். விவசாயிகள் பிரச்சனை என்ன? லாபம். ஓகே, லாபம் எப்படி வரலாம்? ஒரு நல்ல இது வழி இருக்கு. நிறைய ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனா ஆரம்பிக்க சொல்லி சொன்னீங்க. சரி, ஓகே, எல்லாரும் ஆரம்பிச்சுக்கிறீங்க. விவசாயிகள் சுய உதவி குழுக்கள் ஆரம்பிக்க சொல்லுங்க. ஓகே, எல்லாம் ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ரேஷன் கடைக்கு நீங்க அரிசி நல்லா பாருங்க. 20 ரூபாய் 21 ரூபாய்க்கு எங்கள்கிட்ட வாங்குற நெல்லு நீங்க வெளியில மார்க்கெட்ல 75 ரூபாய்க்கு அரிசி விக்குது சார். நான் வந்து எனக்கு வந்து நான் அவுட்டர் நான் பார்த்துருக்கேன் ப்ராக்டிக்கலா. என்னால நான் இயற்கை முறையில நான் விவசாயம் பண்ணும்போது 70% நான் அவுட்டர், நான் மில்லுல நான் இதை பண்ணிப்பேன், வெயிட் போட்டு பார்த்துருக்கேன் சார். 70% நான் அவுட்டர் எடுத்திருக்கேன். ஆனா அரசாங்கம் அவங்க அவுட்டர் என்ன அவ்வளவு வரும்னு நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கங்க. அன்னைக்கு ஒரு தடவை நம்ம மீட்டிங்ல அன்னைக்கு கூட பேசணும். அவுட்டன் வந்து அவங்களுக்கு என்னன்னே எவ்வளவு கிடைக்குதுன்னு கூட அவங்க பார்க்க தயாரா இல்ல, பார்க்கவும் இல்லை. அதனால விட்டுருங்க. நான் என்கிட்ட நீங்க வந்து அரிசியே 12,000 ரேஷன் கிடைக்கும். எல்லாரும் அரிசி விவசாய, அதாவது நெல் விவசாயிகள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஓகே நீங்க சப்ளை பண்ணுங்க, அரிசி சப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரேட்டு 70 ரூபா. ஓகே, விட்டுருங்க. 70 ரூபாயெல்லாம் நான் தரமாட்டேன். 50 ரூபா ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு அரிசி தரேன். 1 கிலோ அரிசிக்கு 50 ரூபா தரேன். நீங்க நல்ல அரிசியா நீங்க ரேஷன் கடைக்கு சப்ளை பண்ணுங்கன்னு சொன்னா இன்னைய ரேட்டுக்கு விவசாயி எல்லாம் பணக்காரன் ஆயிடுவான் சார். இன்னையில இருந்து இது இது இதை விட தீர்வு ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்ச தீர்வு இதுதான் சார். நீங்க ஏதாவது தீர்வு இருந்தா சொல்லுங்க. இந்த நீங்க பண்றீங்கல்ல, இவ்வளவு நீங்க மானியம் எல்லாம் கொடுக்குறீங்கல்ல, அந்த மானியம் எல்லாத்தையும் நிறுத்திடுங்க சார். உங்க பட்ஜெட் வந்து இதுக்கு வந்து அலாட் பண்ணுங்க. விவசாயம் செழிப்பா இருக்கும் சார். எத்தனை ஆயிரம் ஏக்கர்ல விவசாயம் நடக்கணுமோ அத்தனை ஆயிரம் ஏக்கர்ல விவசாயம் நடக்கும். இல்ல, மானியம் நீங்க சொன்ன மாதிரி மானியத்தை முழுமையாக தவிர்க்க முடியாது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு நெல் விவசாயத்திற்கு மானியம் தேவைப்படாமல் இருக்கலாம். இப்போ புதிய மிஷினரிஸ் பயன்பாடு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு டெல்டா ஏரியா மட்டும் இல்ல, இதர ஏரியால பார்க்கும்போது பல செலவினங்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தண்ணீர் வந்து சுலபமா கிடைக்கும். இதே தண்ணீர் எல்லா இடமும் கிடைக்காது. சோ இடத்துக்கு இடம் வித்தியாசப்படுறதுனால பல இடங்கள்ல மானியங்கள் தேவைப்படுது, சப்போர்ட் தேவைப்படுது. அதனாலதான் திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. அது நாம முழுக்க தேவை இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் டெல்டா பகுதியில நீங்க சொல்றதை கன்சிடர் பண்ணலாம். அங்க வந்து மானியத்துக்கு பதிலா இந்த மாதிரி ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் வச்சு அல்லது ப்ரொக்யூர்மெண்ட் டைரக்ட்லி ஃப்ரம் எஃபிஓவே ரேஷன் கடைக்கு கொடுக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணலாம். இப்போ தற்போதைய அரசு சில விஷயங்கள், சில புத்திசாலி நடைமுறைகளை செய்து வருவதாக நான் பார்க்கிறேன். சிறுதானியம் எல்லாம் கொடுக்கிறதா அறிவிச்சாங்க, சில இடங்கள்ல கொடுக்கவும் செஞ்சாங்க. சோ சில பல திட்டங்கள் நல்ல வளர்ச்சிகரமான முன்னேற்றகரமான திட்டங்கள் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். சோ பட் இன்னும் நிறைய போக வேண்டியது இருக்கு. அந்த பயணம் இன்னும் தொலைவில் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. அதனால நீங்க சொன்ன
இது ஒரு நல்ல பரிந்துரையாக எனக்கு படுகிறது. கண்டிப்பா அது அதாவது அரசு 75 ரூபாய் 70 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்கி ரேஷன் கடையில அந்த பொதுமக்களுக்கு கொடுக்கும் போது அதை விவசாயிகள் 50 ரூபாய் கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்ற ஒரு அருமையான ஒரு தகவல் சொல்லி இருக்கீங்க. சோ இதுவே விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விலையா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஒரு முக்கியமான தகவலாக நான் பார்க்கிறேன். இதே மாதிரி வேற என்ன, அதாவது உங்களுக்கு நீங்க அந்த கால்குலேஷன் சார் அரசோட முன்னிலைப்படுத்துதல் அதுல பார்க்கும்போது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அது நீங்க சொன்னீங்க FPO FPC அப்படிங்கிறது நிறைய அமைச்சிருக்காங்க. அது உங்க பகுதியில எப்படி செயல்படுகிறது, அதுல என்னென்ன பணிகள் செய்யறாங்க, அதுல ஏதாவது உங்களுக்கு பயன் இருக்கிறதா, அதை பற்றி சொல்லுங்க. சீரழில ஒண்ணு இருக்குங்க சார், அதுதான் எங்களுக்கு நியரஸ்ட். ஒருத்தவங்க அக்ரி ஆஃபீஸர் தான் எடுத்து செய்யறாங்க. ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க பண்றது எல்லாம் பாரம்பரிய அரிசி, பாரம்பரிய நெல், எதுவுமே லேட்டஸ்ட் ரகங்க அவங்க முன்னுரிமை கொடுக்கல. ஈவன் நான் அந்த வெள்ளை புண்ணியெல்லாம் சொல்லி பார்த்தேன், இதெல்லாம் அவங்க பாரம்பரியம் அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேல நம்ம இது பண்ணல. ஆனா அவங்க எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்க. வாங்கி எல்லா A to Z எல்லா ஹெல்ப்புமே பண்றாங்க. விதையை கொடுக்கறதுல இருந்து அறுவடை பண்ணி திரும்பி அவங்களே வாங்கிக்கிறாங்க. மார்க்கெட்டிங் எல்லாம் அவங்க பண்றாங்க. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா பண்றாங்க. ஆனா உங்கள்ட்ட அவங்க என்ன சொல்றீங்க, அவங்க யார், அவங்க உங்கள நீங்க தானே, நீங்க சேர்ந்து எலெக்ட் பண்ணி FPO இருக்குதா? சோ அந்த மெம்பர் ஆகல சார், தெரிய வேண்டியது இருக்கு. அதுக்காக நான் மெம்பர் ஆகல. அதுல நான் ஏன் மெம்பர் ஆகல அப்படின்னா, எனக்கு அவங்களுடைய சார் இப்ப ஒண்ணும் இல்லை சார். இப்போ எங்க சித்தப்பா இங்க ரொம்ப வயசானவர், அவர் பையன் எல்லாம் விவசாயம் பண்ண பார்க்கலங்கிறதுனால அவரு பாரம்பரிய நெல் இந்த வருஷம் தான் போட்டார். நார்மலா எடிடி 46 தான் நினைக்கிறேன், அதான் போடுவாரு. இந்த தடவை பாரம்பரிய நெல் போடுன்ட்டு விட்டாரு. நல்லா கிளம்பி வந்தது சார். ஒரு மழை பெஞ்சது, அப்படியே அந்த பால் பிடிக்கிற தனத்துல, பால் கட்டுற தனத்துல எல்லாம் படுத்துருச்சு. வெறும் வைக்க மட்டும்தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இங்க 2-3 பிரச்சனை, பன்னியல் பிரச்சனை, மயில் பயங்கரமா மயில். ஏன்னா நிறைய பேர் விவசாயம் பண்ணாதனால நிறைய காடு மாரி இந்த சீம கருவேல மரங்கள் காடு மாரி வந்ததுல மயில்கள் கூட்டம் எக்கச்சக்கமா ஆயிடுச்சு. மயில் தின்று போயிடுச்சு. பன்னி, மயில், அப்புறம் ஆடு மாடு எல்லாம் அஞ்சு போச்சுங்க சார். இப்போ அறுவடை பண்ணாரு. என்ன கிடைச்சதுன்னு சொன்னா அவர் சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு, நீங்க விவசாயம் முகத்தெல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் சார். ஒரு சோகமா இருக்கும், என் முகத்தை பாருங்க, ஒரு சோகம் இருக்குமே. அந்த பட்டுன்னா ஒரு அதை பத்தி பேச விரும்பல, விட்டுருப்பா அப்படின்ட்டாரு. இந்தபடிதான் சார் இருக்கு. அதனால பாரம்பரியத்துக்கு நாங்க ரிஜிஸ்டர் பண்ணல. ஆனா பாரம்பரியத்துக்காக நான் சொல்லல, FPO ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், அதை விட்டு பருத்திக்குடியில தான் சார் வச்சிருக்காங்க. 1000 பேரு அதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மானியம் எல்லாம் கொடுத்துருக்கு கவர்மெண்ட். அந்த எம்ப்ளாயி ஒரு ஆளை போடுறதுக்கு சம்பளம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அல்டிமேட்டா அவரு வேணாலும் அவர்கிட்ட செய்தி சொல்ல இல்ல, இருந்தா அவரும் வந்திருப்பாரு லைன்ல. அவரை மறந்துட்டேன், எப்படி விட்டேன்னு தெரியல. அவர் தான் ஹெட் அந்த ஃபார்மர் ப்ரொடியூசர். அவரும் இதே கோரிக்கை தான். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னங்க இப்போ இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்ச பிறகு விவசாயிகளுக்கு ஏதாவது இது இருக்கா அப்படின்னு, நிலைமை ஏதாவது மாறி இருக்கா உங்களுக்கு ஏதாவது? எல்லாம் மானியம் எல்லாம் கொடுக்குறாங்க, எல்லாம் கண்டிஷன் சேம், ரிமைன்ஸ் சேம், ஒன்னும் மாற்றம் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிட்டாரு. சரி, இதுல நீங்க ஏன் உறுப்பினர் ஆகலை, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு? இது இந்த ஒரு ரீசன் தான் சார். அவங்க அந்த பாரம்பரிய எங்க சைட்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் பாரம்பரிய ரகத்தை மட்டும் என்கரேஜ் பண்ணதுனால, ஈவன் ஆடு மாடுகள்லாம் கூட அவங்க இது பண்றாங்க. பட் மாட்டு பால் வாங்கி நல்ல பால் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. எனக்கும் ஆர்வமா தான் இருந்தது. பட் சார் எனக்கு ஒரு சின்ன டவுட். நீங்க அக்ரி ஆபீசர், நீங்க அக்ரி படிச்சிருக்கீங்க. இந்த உரம் இருக்கு இல்லைங்களா, இந்த உரம் அவங்களும் அக்ரி தான். பட் ஏன் என்ன அதுல மறுத்தாங்கன்னு தெரியல சார். யூரியா போடுறோம், நான் கொஞ்சமா கொடுக்குறேன். யூரியா இஸ் பயிருக்கு யூரியா தானே சார். அது கெமிக்கல் யூரியா, நேச்சுரல் யூரியா அப்படின்னு அந்த பயிருக்கு வித்தியாசம் எதுவும் தெரியுமா என்ன? நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் சார். இல்ல, அதாவது நீங்க இப்போ இந்த நிகழ்ச்சியோட இது ஒரு பர்பஸ் தனியா இருக்கட்டும், இருந்தாலும் நீங்க கேட்கிற அந்த கேள்விக்கு சொல்றேன். அதாவது
நஞ்சில்லா உணவு அப்படிங்கிறது இப்போ வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வருகிற ஒரு திட்டம். நிறைய பேர் சரி சார். அதுக்கு மாறிட்டு வர்றாங்க. ஸோ அந்த சரி சார். வகையில நச்சில்லா விவசாயம்னு சொல்லும் போது அதுல ரசாயன கலவைகள், பூச்சி மருந்துகள் எதுவும் சேரக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்பாடு. அதனால்தான் அந்த இது வருதே ஒழிய இல்லாம இன்னொரு எஃபிஓ, அதாவது இந்த இயற்கை விவசாயம் அல்லது ட்ரெடிஷனல் ஃபார்மிங் இல்லாத மற்ற குழுக்கள் இருக்குமே, அது ஃபார்ம் ஆகல சார். பலது இருக்கும். அது இல்ல அந்த எஃபிஓ எங்க ஊருக்கு வரல. அது ஒரு ரீசன். ஆனா உங்க வட்டாரத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், அதுல கூட நீங்க சேர்ந்துக்கலாம். இல்ல இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சீர்காழி எஃபிஓ ரொம்ப பெரிய எஃபிஓ. அவங்க எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கேட்டது வந்து இந்த ஜீரக சம்பா, இந்த மாதிரி கருப்பு கவுனி எட்ஸெட்ரா அந்த மாதிரி போனாங்களா ஒழிய, மத்தபடி எனக்கு அதுல உடன்பாடு இல்லாதனாலதான் நான் பண்ணலையா ஒழிய, இந்த எஃபிஓ ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அது இந்த நார்மல் எஃபிஓ பருத்திக்குடியில இருக்கு. பட் இட் இஸ் ஃபார் அவே ஃபார் மீ. இப்போ சார் இதுல திருப்பியும் அந்த கொஸ்டின் வந்து நஞ்சில்லாத விவசாயம், நான் களைக்கொல்லி போடுறது இல்ல, பூச்சி மருந்து அடிக்கிறது இல்ல, எதுவுமே செய்யறது இல்ல. அப்புறம் என்னது எப்படி சார் நஞ்சு இல்லாத விவசாயத்துல ஏன் வரல சார்? யூரியா நஞ்சுங்கிறதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ. கெமிக்கல் சொல்லும் போது கெமிக்கல் ஃபர்டிலைசரும் அதுல சேருது. சோ அந்த வகையில தான் அது ஒதுக்கப்படுகிறதே ஒழிய மற்றபடி அது எதுவும் கிடையாது. இப்போ விவசாயிகள் எல்லாருமே இப்போ ரசாயனத்தை இல்ல பயன்படுத்தாம இருக்கிறாங்களான்னு சொன்னா அது குறிப்பிட்ட சிலர் தான் இருக்காங்களே ஒழிய எல்லாரும் அப்படி இருக்கிறது இல்ல. அப்படிதான் இருக்கணும்னு எந்த சட்டமும் கூட கிடையாது. இருந்தாலும் கூட நீங்க சொல்ற அந்த எஃபிஓட கோட்பாடு அது. அதனால நீங்க அதுல சேர முடியல. அதனால ஒன்றும் தவறு இல்லை. நீங்க வந்து உங்களுடைய ஆர்வத்திற்கு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப விவசாயம் செய்யலாம். ஓகே, உங்க அந்த எஃபிஓல உங்கள்ட்ட இருந்து கொள்முதல் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் வேற என்ன, எப்படி அதை விற்பனை செய்யறாங்க? நெல்லாதான் விற்பனை செய்யறாங்களா அல்லது அதை வந்து செறிவூட்டி அதாவது வேல்யூ அடிஷன் செய்து அதை விற்பனை செய்யறாங்க? அவ்வளவே வேல்யூ அடிஷன் தான் சார். என்னென்ன சார் அவங்க என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரி மாரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. புட்டு மாவு, அவுளு, இதெல்லாம் கூட என்ன A to Z அரிசி தான். நெல்லும் அவங்க வாங்கி சார், அவங்க நல்ல குடோன் வச்சிருக்காங்க. குடோன் ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் குடோன் ஃபெசிலிட்டி. ஒரு கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க சார். எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்றாங்க சார். ஜீரோ சம்பா அவங்க ரேட் எல்லாம் ரொம்ப காம்படிட்டிவா இருக்கிறதுனால அப்ப நீங்க அதுல உறுப்பினரா சேர்ந்தா அந்த லாபம் உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? 100%. அதான் சொல்றேன். எனக்கு வந்து இந்த யூரியா எல்லாம் மைல்டா நான் போட்ட வெரைட்டி, நான் ஆடுகிற ADT 43, IR 50, அப்புறம் இதுல வந்து BPT இந்த மாதிரி ரகங்கள்ல நான் ஆரம்பத்துல இது பண்ணேன். அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னாக்கா, BPTக்கு நல்ல விலை. எதுலயுமே நான் வந்து மருந்து இல்லாத, அதாவது கெமிக்கல் ஃப்ரீயா நான் பண்றது இல்ல. நான் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணி பார்த்தேன். இது என்ன கொஞ்சம் கொஞ்சம் தானே போடுறேன். யூரியா இப்போ உங்களுக்கு வந்து நேச்சுரலா இருந்தா என்ன, கெமிக்கலா இருந்தா என்ன, பயிருக்கு வந்து அது இந்த வித்தியாசம் என்னன்னா ரொம்ப கம்மியான ரேட்ல போடுறேன். நஞ்சு இல்லாம நான் பண்றேன். நான் வந்து களைக்கொல்லி போடல, நிலத்துக்கு வந்து களைக்கொல்லி போடல, பூச்சி மருந்து எந்த பூச்சி மருந்தும் அடிக்கிறது இல்ல. எல்லாம் வந்து டிஏபி. நான் சார் மகசூலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச இது வந்து நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த போலியோ ஸ்ப்ரே இதுக்கு ஆரம்பிச்சது சோயாபீன்ஸுக்கு, அதை வந்து நான் ரெகுலரா பண்ணுவேன். வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுவேன். இந்த டிஏபி ஸ்ப்ரே இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சரியா வராது எங்க ரகத்துக்கு அப்படின்னா உள்ள நேச்சுரலி இல்ல அவங்க சொல்றது தவறுன்னுட்டு என்னால சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, அவங்க எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணும்போது அது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பல நாடுகளுக்கு போகும். அங்க அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. அதனால நம்ம இந்தியால அப்பேடா அப்படிங்கிற ஒரு நிறுவனம், எக்ஸ்போர்ட் நிறுவனம் ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. இந்த இது டோட்டலா கெமிக்கல் ஃப்ரீயா இருக்கணும், அதுக்கு ஆர்கானிக் சர்டிபிகேஷன் இருக்கணும், இந்த மாதிரி சில நிபந்தனைகள் இருக்கின்றன. சோ அதற்காகத்தான் அவங்க சொல்றது நீங்க உரம் போடக்கூடாது, ரசாயன உரம் போடக்கூடாது அப்படின்னு சொல்றது. சோ அந்த இதுல உங்களால முடியாததுனால நீங்க அதுல பயணிக்க முடியலங்கிறது எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால ஒன்றும் தவறு இல்லை. நீங்க தனிப்பட்ட முறையில கூட நல்ல அந்த நான் போட்ட ரசாயன உரத்துக்கு பதிலா அவங்க சப்ஸ்டிடியூட்டா என் வயலுக்கு வந்து மண்புழுவை தான் செட் பண்ணாங்க. அதுக்கு நான் எல்லாம் குழியெல்லாம் வெட்டி இது எருவெல்லாம் போட்டு மண்புழு உரம் மாத்துறதுக்கு இதுக்கு அதை விட தாண்டி உங்களுக்கு இதுல
ப்ரொடியூஸ் பண்ணி உங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு இதுல வந்து வெர்மி வாஷ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போனாங்க. நானும் போட்டுட்டு வந்தேன். மறுநாள் போய் பார்த்தா பக்கத்து வீட்டு அந்த கோழி, அந்த நிறைய கோழி வச்சிருக்காங்க, எல்லாம் வந்து எல்லாத்தையும் இது என்ன சொல்றது, அது சீச்சின்னு சொல்லுவாங்கல்ல, காலால நோண்டி நோண்டி என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிடுச்சு. அதாவது நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது சார், சுத்தி எல்லாருமே நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருக்க முடியும். சமூக ஒத்துழைப்பு வேணும். கண்டிப்பா கண்டிப்பா கருத்துக்களை ஏற்றுக்கிறேன். வேற நீங்க அரசின் சார்பில் உங்களுக்கு என்னென்ன செய்யணும்? நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நல்ல விலை கிடைக்கணும் அப்படிங்கிறது. அதற்கு நாம இந்த மானியங்களை கட்டுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரிந்துரையும் செஞ்சீங்க. வேற என்ன செய்யலாம், என்ன செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க அரசிடம்? சார் ஒண்ணும் இல்ல சார், விவசாய சென்சஸ், மக்களை சென்சஸ் எடுக்கிற மாதிரி விவசாயில சென்சஸ் எடுங்க, அவனை பாருங்க என்ன பண்றான்னு. பிரச்சனை என்னன்னு அப்சர்வ் பண்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒரு ஒரு இன்சூரன்ஸ், ஆட்டோமேட்டிக்கா ஒரு இன்சூரன்ஸ் அவன் பண்ணலன்னாக்கா நீங்களாவது அதை ஏற்பாடு பண்ணுங்க. இப்ப அதாவது அவன் வந்து அழுவுறதோ, விவசாயி வந்து கையேந்துறதோ இருக்கக்கூடாது சார். ஒரு இப்ப உங்களுக்கு வந்து நல்லா ஓகே, நல்ல விலைக்கு நீங்க வந்து ஒரு பரிந்துரையை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ரேஷன் கடைக்கு கொடுக்கறது மாதிரி. அதே மாதிரி இன்னொரு பரிந்துரை வந்து 100% he should be insured. நேச்சுரல் கிளாமிட்டி எல்லா ரீஜனுக்கும் வந்தாதான் நான் வந்து இன்சூரன்ஸ் பணம் கொடுப்பேன் அப்படின்னு இல்லாம, தனி ஒரு விவசாயம் ஏதாவது ஒரு சார், நான் வந்து ஒரு இது வந்தது தெரியாதனமா, அன்னைக்கு தண்ணி ஏத்துன அன்னைக்கு நான் பட்டே வந்துட்டேன். எல்லா தண்ணியும் ஏறி எல்லா தண்ணியும் என் வயல்ல பூந்து நெல்லு படுத்து இருந்ததுன்னா தண்ணிய வடிய வச்சிருந்தேன். ஆனா எதிர்பாராம வடிய வச்ச தண்ணிக்கு பதிலா எல்லா தண்ணியும் ஏறி வந்து என் வயல் ஃபுல்லா தண்ணி முழுகிடுச்சு. தாலு கீழ் எல்லாம் நஞ்சு போய், அது என்ன சொல்றது, அதை வடிய வைக்கிறதுக்கு நான் பட்ட அவஸ்தை எனக்கு ரொம்ப, இன்னைக்கு நினைச்சாலும் ரொம்ப வேதனையா இருக்கு. அது அன்எக்ஸ்பெக்டட். இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் ஒரு விவசாயிக்கு நடந்தாலும் அந்த இன்சூரன்ஸ் அவனை காப்பாற்றணும். அந்த அந்த மாதிரி அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் சார். ஓகே, ஒரு இன்சூரன்ஸ் என்ன சார், என்ன அமௌண்ட், அந்த என்ன செக், கவர்மெண்ட் செக் பண்ணணும் இன்சூர் பண்றானா, பண்ணலன்னாக்கா பண்ணி விட்டுருங்க. ஏன் நீங்க மானியம் எவ்வளவு மானியம் கொடுக்குறீங்க, அந்த மானியத்தோட மானியமா இதை ஒண்ணு பண்றதில்ல, என்ன சார் தப்பு? கண்டிப்பா கண்டிப்பா. வேற என்ன திட்டங்கள் செய்யலாம், அரசு விவசாயிகளுக்கு செய்யலாம், நெல் விவசாயிகளுக்கு செய்யலாம்னு நினைக்கிறீங்க? நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சார், தமிழ்நாட்டுல ஒரு அரசு வந்து, எந்த அரசாவது இவ்வளவு நிலம் இருக்கு, இந்த நிலம் வந்து இவ்வளவு பேரு நீங்க வந்து நெல்லு பண்ணுங்க, இவ்வளவு பேர் கரும்பு, நம்மள்ட்ட தேவை ஒரு 9 கோடி பேருக்கு சார், இது வந்து யார் வேணாலும் கால்குலேட் பண்ணலாம் சார். எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 20 கிலோ அரிசி ஒரு 4 பேர் உள்ளதுக்கு, 5 பேர் உள்ளதுக்கு, 2 பேர் உள்ளவங்களுக்கு, அது நல்லா எல்லாருக்கும் தெரியும். ஒரு குடும்பம் 2 கோடி குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு அரிசி. ஓகே, இத்தனை ஏக்கர் நிலம் நமக்கு நெல் விவசாயத்துக்கு இருக்கா, இது செய்யணுமா வேணாமா சார்? கரும்புக்கு இவ்வளவு சர்க்கரை மினிமம். அதாவது நான் சொல்றது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் நெல்லு, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள், பழவைகள், இந்த வாழைப்பழம் மாதிரி ஒரு ஒரு ஆவரேஜா இது வந்து சென்சஸ் எடுத்து இதுக்கு நிலம் இருக்கான்னு பாக்கணும் சார். இந்த எந்த கவர்மெண்டாவது பார்த்திருக்கா? எனக்கு தெரியல. சரி, இவங்க வந்து ஆந்திராவில இருந்து அரிசியும் கர்நாடகாவில இருந்து வர அரிசியும் வர, அவங்க வந்து நம்மளோட அவங்க ஏத்து கூலி, இறக்க கூலி, டிரான்ஸ்போர்ட், டோல்கேட் எல்லாம் தாண்டி சீப்பா கொடுக்க முடியும்னா அது தமிழ்நாட்டுல பண்ண முடியாதா? அப்ப நம்ம இங்க வந்து எதையுமே நம்ம பார்க்கல. நிலம் இருக்கா, போதுமான நிலம் இருக்கான்னு பார்க்கல, ஏன்னா போதுமான உற்பத்தி இருக்கான்னு பார்க்கல. நம்ம வந்து ஏதோ நடக்குது சார். இன்னைக்கு விவசாயம் யார் பண்றான்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி ஆள் தான் பண்றாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, விவசாயம் எல்லாம் வந்து யார் வேணாலும் பண்ணலாம்னு? இல்ல சார், அப்படி கிடையாது. எனக்கு ஒரு அனுபவம். நான் வந்து அப்ப எனக்கு விவசாயம் பண்ணும்போது 33 வயசு. அப்ப வந்து ஒரு ஆள் வந்து அப்போ நான் தான் சார் எங்க ஊர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது போட்டேன், இது மிஷினை வச்சு நடவு நடுற மிஷினை போட்டேன். களை பயங்கரமா இருந்தது. களைக்கொல்லி தான் நான் போடுறது இல்லையா, களை பயங்கரமா மண்டி போச்சு. கோண வெட்டரை வச்சு 2 பேரை உருட்ட சொன்னேன். அப்படியே
அவங்க கொடுத்த பாவனையை பார்த்தோன்னா எனக்கே நெஞ்சு வலி வந்து நெஞ்சு வலிக்குதுங்கிறான், அதை உருட்ட முடியல, என்னால நெஞ்சு வலி வருது, ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா. என்னடா இதுன்னு நானும் காலையில இருந்து மத்தியானம் வரலையும் அவர் எடுக்கிற ரெஸ்ட்டை பார்த்துட்டு இந்த ரேட்டுக்கு களை எடுத்தான்னா நான் எந்த ஜென்மத்துல களை எடுத்து முடிக்கிறது? ஏன்னா நீங்க களையை பொறுத்த வரையும் இன்னைக்கு எடுக்கலன்னு வச்சுங்களேன், நாளைக்கு டபுள் ஆகும், நாளைக்கு 4 டைம்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா களை மட்டும்தான் இருக்கும், பயிர் இருக்காது. அதனால பட்டுன்னு இறங்கி என்ன இவ்வளவு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நான் அடிச்சேன் சார். அடிச்ச பிறகுதான் தெரியுது அவன் அவன் என்னை வந்து வேஷம் போட்டிருந்தான், ஏமாத்திட்டு இருந்தான்னு. இப்ப வயசான ஆளா இருந்தா அந்த யோசனை எனக்கு வருமா? வராது. அப்ப எனக்கு தெம்பு இருந்தது, ஒரு இளைஞனா இருந்ததுனாலதான் எனக்கு அது தோணுச்சு, நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. சோ விவசாயிகள் வந்து விவசாயம் செய்யறவங்களுக்கு தெம்பும் திராணியும் எல்லாமும் வேணும், இல்லைன்னா சிரமம், விவசாயம் சிரமம். சொல்லுங்க சார். ஓகே. சோ வேற ஏதாவது கருத்து தெரிவிக்கணும்னு விரும்புறீங்களா? அதாவது விவசாயத்திற்கு வேளாண்மை துறை மூலம் அல்லது தமிழக அரசு வேற என்ன செய்யலாம், அல்லது மத்திய அரசு என்னென்ன செய்யலாம் அப்படின்னு வேற ஏதாவது பரிந்துரை இருந்தால் சொல்லலாம் சார். நீங்க நல்லா பாருங்க சார், நம்ம வந்து நம்ம நாட்டுல எவ்வளவு சீமக்கருவேல மரம், எவ்வளவு அன்வான்ட் பயிர்கள் விளைஞ்சிருக்குன்னு பாருங்க. இவ்வளவு நிலங்கள் சும்மா இருக்கும் போது நீங்க எண்ணெய் வித்து 87,000 கோடிக்கு உங்க இதுலதான் சார் வந்தது, உங்க குழுல தான் வந்தது. 87,000 கோடிக்கு எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி பண்றதும், 1.7 லட்சம் கோடிக்கு என்ன சார் 1 ரூபா 2 ரூபாயா பருப்பு இறக்குமதி பண்றதும், அப்புறம் இங்க உள்ள விவசாயிகளுக்கு என்ன சார் லாபம், என்ன சார் வருமானம்? இது ஏன் சார் வந்து யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அரசாங்கத்தை பத்தி? ஏன் விவசாய இறக்குமதி எதுக்கு? நம்ம பணம் போறது மட்டும் இல்ல, நம்மளோட பண மதிப்பு போறது மட்டும் இல்ல, இங்க உள்ள விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. அது யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, ஏன்? அது பெரிய அதிசயமாவே இருக்கு. இல்ல, அதாவது நீங்க முதல்ல சொன்னதுதான், அதாவது ஒரு சில பயிர்களை வைக்கும் போது அதுல அதிக லாபம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பயிர்களை ஒதுக்கிடுறாங்க. நீங்க குறிப்பா சொல்ல போனா கன்னியாகுமரி மாவட்டம் அத மாதிரி பல தெற்கத்திய மாவட்டங்கள்ல நெல் பயிரை மாற்றி தென்னை எல்லாம் வச்சுட்டாங்க. ஏன் வச்சாங்க அப்படின்னா அதுல உள்ள லாபம் பெரிய அளவுல இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு பராமரிப்பு செலவு. குடும்பத்துல பலரும் வந்து விவசாயத்தை விட்டு மாறி அரசு வேலையோ இப்ப தனியார் வேலையோ போகும்போது அதை அதிக அளவுல கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படி வரும்போது அதுக்கு மாற்று பயிராக தென்னை போன்ற பயிர்கள் அல்லது வாழை போன்ற பயிர்கள், அது அவங்களுடைய சூழ்நிலைக்கு தக்க பயிர்களை வச்சு மாற்று பயிர்களுக்கு போனாங்க. சோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? இதை நம்ம சொல்ல முடியாது. சோ இப்படி நாம பார்க்கும்போது பயிர்களுக்கு விவசாயிகள் மத்தியில அதிக லாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பட்சத்துல அல்லது பயிர்கள் லாபம் இல்லாம இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க விவசாயிகள் அதை அந்த பயிரை விட்டு இதர பயிர்களுக்கு போயிருக்க கூடும். அது ஒரு காரணமாக இருக்கலாம். எது எப்படியோ நமக்கு நாட்டுல வந்து விலை அதிகரிக்கும் போது விவசாயியை மட்டும் அரசு பார்க்கறது இல்ல, காமன் மேன் எல்லாரையும் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து சிவிலியனுக்கு, அதாவது தனி மனிதனுக்கு ஒரு பொருள் வந்து விலை அதிகரிக்கும் போது அவரோட தாக்கம் வந்து அந்த அரசு மேலதான் வரும் இல்லையா? சோ அந்த ஒரு காலகட்டத்துல ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வெளிநாடுகள்ல இருந்து அந்த பொருளை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது, கட்டாயம் ஏற்படுகிறது. இவ்வாறுதான் அல்லது எண்ணெய் வித்துக்கள் அல்லது எண்ணெயை வந்து நாம வந்து கொள்முதல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அல்லது பயறு போன்ற பொருட்களை நாம கொள்முதல் செய்ய வேண்டிய, அதாவது இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கு, இறக்குமதி செய்ய வேண்டியது இருக்கு. சோ இவற்றை தவிர்ப்பதற்காகத்தான் அரசு அடிக்கடி பல்சஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அத மாதிரி ஆயில் சீட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லி திட்டங்களை போட்டு அதற்கு மானியத்தை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாலும் கூட அது முழுமையாக நமது தேவையை நிறைவேற்றி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. சோ இதெல்லாம் தான் பல காரணங்கள், மானியங்கள் வர்றதுக்கு பல சூழ்நிலைகள், பல காரணம். சோ இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலாக அமைகிறது. கம்ப்யூட்டர் இருக்கு, கம்யூனிகேஷன் இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. நம்ம எந்த உலகத்துல இருக்கோம்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்க வந்து ட்ரோன்ல ஏகப்பட்ட ட்ரோனை கொண்டு வந்துட்டீங்க விவசாயத்துக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி ஒரு லெக்சரே பண்றீங்க. இவ்வளவு அட்வான்ஸா இருக்கிற ஒரு வேர்ல்டுல ஒரு இதுல நீங்க என்னடான்னா
இந்த அதாவது ஓகே, மழை அதிகமா இருக்கிற இடத்துல மலை பிரதேசம் எங்கெங்க என்னென்ன வரும், என்னென்ன நல்லா பயிர வரும் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்றது கஷ்டமா சார்? பண்ணி ஒரு சீரான ஒரு தக்காளி விலை வந்து எப்பொழுதுமே அந்த ரேட்ல இருக்கிற மாதிரியோ, இல்ல வெங்காய விலை அந்த ரேட்ல இருக்கிற மாதிரியோ, அந்த ப்ரொடக்ஷனை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டடா இந்த நேரத்துல நீ பண்ணு, இந்த நேரத்துல உனக்கு வந்து மழை சீசன் உனக்கு சரியா வராது, ஓகே நீ இதை பண்ணாத, இதை வந்து செக்ரிகேட் பண்ணி இந்த நேரத்துல இவங்கவுங்க இதெல்லாம் பண்ணாக்கா ஸ்டாண்டர்டா நமக்கு இவ்வளோ கரெக்டான இது வந்துகிட்டு இருக்கும், விலையேற்றம்லாம் இருக்காது. அது என்னவா இருந்தாலும், காய்கறியா இருந்தாலும், பருப்பா இருந்தாலும், அரிசியா இருந்தாலும், கரும்பா இருந்தாலும், இத வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் இல்ல சார்? அப்படி இல்ல. நீங்க சொல்றது நீங்க முழுமையா அது செய்ய முடியாதுங்கிறது இல்ல. அது வந்து நம்ம நாட்டை பொறுத்தவரையில சுதந்திர இந்தியா எதற்கும் போராட்டங்கள். நாம வந்து அரசும் வந்து அவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. நாம நினைக்கிற மாதிரி, நாம சொல்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து விவசாயிகளுக்கு முன்னெடுக்கிறதுக்கு நாம வந்து ஒரு தூண்டுகோலாக அமையலாமே ஒழிய செய்ய போறது அவங்கதான். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆப்சன்ட்லி லேண்ட்லார்ட்ஸ் தான். நிலங்கள் இருக்கும், விவசாயம் அவங்க செய்யறது இல்ல. அதை குத்தகைக்கு யார்கிட்டயாவது விட்டுட்டு போறாங்க அல்லது யாரோ செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பல சூழல்கள் இருக்கு, சூழ்நிலைகள் இருக்கு. இன்னொன்னு நிலங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டாக மாறிட்டு இருக்கு, பிளாட்டுகளாக மனைகளாக போயிட்டு இருக்குது. அதையும் நாம முழுமையாக தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. ஏன்னா ஊர்ல உள்ள எல்லாருக்கும் வீடு வேணுமே. எல்லாரும் 2, 3 குழந்தைகள் வச்சிருக்கோம். இன்று ஒரு 25 வருஷம் ஆயாச்சுன்னா என் வீட்டுல 3 பேர் 3 எக்ஸ்ட்ரா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி போகும்போது அதுவும் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்குது. இவ்வாறு பல காரணங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அரசோட குறைபாடுகள் இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அரசு கொஞ்சம் முனைப்புடன் கொஞ்சம் கூட ஆக்டிவா இருந்து செயல்பட்டு நீங்க சொல்ற மாதிரி அதை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ உங்களுடைய இந்த நிகழ்ச்சி மூலம் இது வந்து அரசை சென்று அடையுமா என்று நாம பார்க்கலாம். நன்றி. இதுவரை நமது பான் கிராஜுவேட்ஸ் போரம் சார்பில் நடத்தப்பட்ட இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்தமைக்காக மதிவான அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.